வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 13ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு நீ யார்? பிரபஞ்ச கண்ணாடி மூளையாகும், பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினாலாம். பிரபஞ்ச கண்ணாடி மூளையாகும், பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினாலாம். உரம் நெஞ்சில் கொண்டு உனை அறிந்தால், ஓம்காரம் சிவம் சக்தி உயிர் நீ ஒன்றே. உரம் நெஞ்சில் கொண்டு உனை அறிந்தால், ஓம்காரம் சிவம் சக்தி உயிர் நீ ஒன்றே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 29/12/1957 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. நீ யார்? பிரபஞ்ச கண்ணாடி மூளையாகும், பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினாலாம். உரம் நெஞ்சில் கொண்டு உனை எறிந்தால், ஓங்காரம் சிவம் சக்தி உயிர் நீ ஒன்றே அப்படிங்கிறாங்க குரு. நீ யார் அப்படின்னு கேட்குறத விடங்க ஒவ்வொருத்தவங்களும் நான் யார் அப்படின்னு கேட்டு பார்க்கலாமே. இப்போ நான் யார் அப்படின்னு கேட்டு பார்த்தா அதுக்கு விடை காணும் வரைக்கும் அறிவுக்கு அமைதியே கிடைக்காதுங்க. அது அறிவோட இயல்பு. இந்த கேள்வி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவர் ஞான நிலையை அறிய தகுதி வந்துருச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இப்போ நமக்கு தெருவில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கும். தெரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு தலை என்னவோ செய்யும். அது போல தான் யோசிக்கும் அறிவு. இப்போ நம்மளாம் ஒரு கண்ணை மூடி உட்காந்துக்கலாங்க. மனசுக்குள்ளே ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம். நான் பொய் சொல்கிறவனா அல்லது பொய் சொல்கிறவளா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளே வாய் திறந்து பேசக்கூடாது, சும்மா நினச்சா உள்ளேருந்து ஒரு பதில் வரும். நம்ம கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தா ஆமாம் ஆமான்னு சொல்லுவோம். மாற்றி சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏய் போன மாதம் தானே பொய் சொன்னேன், நேற்று தானே பொய் சொன்னேன் அப்படின்னு அது எடுத்து காட்டும். அப்போ நம்ம கேள்வி கேட்டது யார், அதுக்கு பதில் சொன்னது யார் அப்படின்னு நம்ம சிந்திக்கணுங்க. ஏன்னா சிந்தனா சக்தியை நம்ம பெருக்கிக்கணும். ஏன்னா இப்போ நான் யார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டு நம்மளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம் இல்லையா? இந்த முயற்சி மனிதனை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ செய்யுங்க. மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு முக்கியமானது இதுதான். மரணமில்லா பெருவாழ்வு நிலையும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிற 5 பிரிவையும் நம்ம 5 புலன்களால் நம்ம அறிவு தெரிஞ்சுக்கும். ஆனால் ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை 5 புலன்களால் உணர முடியாது. இந்த அரூப நிலையை அறிஞ்சுக்கணும்னா 6வது அறிவு, 6th சென்ஸு தான். அதுதான் அந்த சிந்தனா சக்தி தான் நமக்கு வேணும். ஒரு எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். ஒரு மலரை எடுத்துக்கலாம் கையில், அதை ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ மலர் ஒரு பொருளா அல்லது ஒரு நிகழ்வா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். மலர் ஒரு பொருள் தானே அப்படிம்பாங்க. ஆனால் கையில் வச்சுருக்க மலரை இப்போ நெருப்பில் போட்டுருவோம். இப்போ மலர் நல்லா கருகி போய் எரிஞ்சு கருகி போயிடுது, சாம்பலாக போயிடுச்சு. இப்போ பொருள்னு சொல்லப்பட்டது என்னவா மாறிடுச்சுங்க? அந்த சாம்பலாக மாறிடுச்சு. அந்த மலரில் திணிவு பெற்று கூடி நிற்கிற அணுக்கள் நெருப்போட வேகத்தினால பிரிஞ்சு போயிடுது. அப்போ பூங்கிற காட்சி அங்கே மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ சில பேர் இது மலர் அப்படிங்கிறது பல அணுக்கள் நெருக்கத்தினால தோன்றிய ஒரு தோற்றம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மலர் அப்படிங்கிறது அணுக்களோட கூட்டு தானே. இப்போ மலர் அப்படிங்கிறது அணுக்களின் செயல் தான். அது ஒரு செயல், அது ஒரு நிகழ்வு தானே தவிர பொருள் இல்லை அப்படிங்கிறாங்க குரு. இப்போ அணுக்களின் மீது ஆராய்ச்சி பண்ணலாம். அணு ஒரு பொருளா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுனா இந்த பொருள் அல்ல நிகழ்ச்சி இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம். என்ன வேறுபாடுன்னு பார்த்தா, எந்த ஒன்று இயங்குதோ சுத்துதோ அல்லது அசையுதோ அது நிகழ்ச்சி.
செயல், நிகழ்ச்சி அல்லது செயல் அப்படின்னு சொல்லப்படும். அந்த சுத்துறது, அந்த இயக்கத்தை சும்மா நிறுத்திட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் மனசால, மிஞ்சுறது வந்து பொருள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அதுதான் இருப்பு நிலை. இருப்பு நிலை தான் வெட்ட வெளின்னு சொல்கிறோம், சுத்த வெளின்னு சொல்கிறோம், பொருள்னு சொல்கிறோம். அதுதான் சிவம். சிவன் அல்ல, சிவம். அது அசைகிறதுனால அதிலிருந்து முகிழ்ந்தது தான் இறைத்துகள்ங்க. இந்த இறைத்துகள்கள் நிறைய சேர்ந்து சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குறோம்ல, உற்பத்தியான எல்லா பொருட்களும் அதை தோற்ற பொருட்கள்னு சொல்கிறோம். அது எல்லாமே நிகழ்வு, செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயக்கமும் இருக்கும், பிரிக்கவும் முடியாது. இயக்கத்தோடு கூடிய பிரிக்க முடியாத நுண்துகளைத்தான் இந்த ஞானியர், மெய்ஞானியர் வந்து இறைத்துகள்கள்னு சொல்கிறாங்க, டஸ்ட் பார்ட்டிக்கிள்னு. அதை வந்து சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்க, விண்துகள், எனர்ஜி பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மனசால் மானசீகமாக விண்ணோட இயக்கத்தை, விண் சுற்றுதுன்னா அந்த இயக்கத்தை, விண்துகள் சுற்றுறத நம்ம நிறுத்தி பார்த்தோன்னா அங்கே என்ன இருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்குங்க. அதுதான் இருப்பு நிலை பொருள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது எக்ஸாம்பிள்லனா, இந்த காற்றுல ஏர் பபிள்ஸ் அப்படியே இந்த சோப்பு நுரையில் முட்டை விடுவோம் இல்லைங்களா, அப்படி பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உடஞ்சிருச்சுன்னா அந்த அதுக்குள்ளே இருந்த காற்றோட காற்றா தானே நிற்கும் அப்படியே. அதே மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இறைத்துகள் சுற்றுறது நின்றுச்சுன்னா இடமா மாறிடுது, ஸ்பேஸாக மாறிடுது. இப்போ மனிதர்கிட்ட வருவோம். மனிதன் யாருங்க? அவன்கிட்ட உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, அதான் இது மனசு இருக்குது. அது உடம்புக்குள்ளே மெய்ப்பொருள் அப்படிங்கிற சுத்த வெளியும் சேர்ந்து தான் இருக்குது. இந்த மனசு அப்படின்னா உயிர் சுற்றுது, அதுலேருந்து வரக்கூடிய அலை தான் எல்லாமே. அப்போ மனங்கிறது உயிர்லேருந்து வரக்கூடிய அலை. சரி, உயிர் உடம்புக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. மெய்ப்பொருளும் இருக்குது இல்லையா, சுத்த வெளியும் உள்ளே இருக்குது, வெற்றிடமும் இருக்குது. எப்படி ஒரு சுண்டலை தண்ணீருக்குள்ளே போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். பாத்திரத்தில் தண்ணி இருக்குது, சுண்டல் அதில் போடுறோம். கொஞ்சம் நேரம் சென்று தண்ணியில், பாத்திரத்தில் இருக்க தண்ணி சுண்டலுக்குள்ளேயும் போயிடுது. இப்போ நீர் சுண்டலுக்கு உள்ளேயும் இருக்குது, பாத்திரத்துக்குள்ளேயும் இருக்குது. 2 இடத்துலையும் ஊடுருவி தானே நிற்குது. சுண்டலை சுற்றியும் இருக்குது, சுண்டலுக்கு உள்ளேயும் இருக்குது, வெளியே இருக்குது. அதே மாதிரி நமக்கு உள்ளேயும் சுத்த வெளி ஸ்பேஸ் இருக்கும், நமக்கு வெளியிலையும் இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தது தான், மனிதன் வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க இல்லையா, உணவு. அது உடம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான அமைந்த சிறப்பு. அப்படி நம்ம உடம்புக்கு சிறப்புனால 7 தாதுக்களாக மாற்றம் அடையுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபஸ்ட்டு ரசமாக மாறுது, அதில் சில ரசாயன துளிகள் சேர்க்கப்பட்டு இரத்தமாக மாறுது. அதிலேருந்து அணுக்கெல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டு தசை பகுதி உருவாகுது. தசையிலேருந்து எண்ணெய் பொருள் பிரித்து எடுக்கப்பட்டு கொழுப்பாக மாறுது. அதுலேருந்து கால்சியம் அணுக்கள் பிரித்து எடுக்கப்பட்டு எலும்பு வந்துடுது. எலும்பில் கெட்டிப்பட்ட பகுதி போக எலும்புக்குள்ளே மஜ்ஜையாக மாறுது, போன் மேரோஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதுவாக மாறுது. மஜ்ஜையும் மூளையும் ஒன்று தான், மூளையும் அதில் தான் ஆனது. அதுக்கப்புறம் இறுதியாக லாஸ்ட்டாக வந்த ஒரு தாது தான் விந்துநாத திரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விந்துவை தான் வித்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு இந்த விந்துநாத திரவம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ மனிதனுடைய பிறப்பும் இறப்புமே விந்துநாத வெளியேற்றத்தினால, விந்துநாதம் கழிந்த இடத்துல தான் பிறப்பு உண்டாகுது. அதே மாதிரி விந்து வந்து ஒரு வித்து களையத்தில் சேகரமாகி தான் உள்ளே இருக்கும். அந்த விந்துநாத களையத்தில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டுருச்சு, ஒரு மின் குறுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த வித்து களையம் உடஞ்சி விந்துநாத திரவம் உடம்பை விட்டு வெளியேறிடும். விந்துநாத திரவம் வெளியேறினா அதில் இருக்கிற உயிர் துகள்களும் வெளியே வந்துடும். உயிர் துகள்கள் வெளியே வந்துருச்சுன்னா அந்த உயிர் துகள் சுற்றினா வரக்கூடிய அலை தானே காந்தம், அந்த இதுவும் வெளியில் வந்துடும். எல்லாமே வெளியில் வந்துட்ட உடனே மரணம் நடக்குது. அப்போ உயிர் வந்து உடம்பை ஒட்டி இருந்தாலும் இந்த வித்து தான் உயிரை தாங்கிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த விந்துநாத திரவத்தில் உயிர் துகள்கள் முழுகி எழுந்து தான் உடம்புக்கு ஆற்றலை தந்துக்கிட்டு இருப்பாங்க, சுற்றிக்கிட்டு வரும். அப்போ எங்கிருந்து மனசு வருது அப்படின்னு பார்த்தா உயிரிலிருந்து வரக்கூடிய அலை தானே, உயிரின் படர்க்கை நிலையே மனம். அப்போ உயிரோட மையத்தில் சுத்தாத இடம் இருக்கும், அதுதான் இறைநிலை, அதுதான் சுத்தவெளி. அப்போ இறைநிலையே துண்டுபட்டு இயங்குகுது. அது சுற்றுறதும் அதுதான், சுத்தாமல் இருக்கிறதும் அந்த ஸ்பேஸும் அதுவே தான்.
அப்போ இந்த 2 விஷயமாகவும் அதுவே தான் இருக்குதுங்கிறத அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அறிவே தெய்வம் தாங்க. அப்போ அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது அறிவு எங்குமே பூரணமாக நிறைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு பொருளிலும் அணுவாகவும் இருக்கு. அந்த அணு மையத்துக்குள்ள வெற்றிடமாக, கருவாக, இறைவனாகவே இருக்குதுங்க. அதே போல எல்லா உயிர்களிடத்திலும் அலைநிலையில உணர்ச்சியா வேற இருக்கு. இத உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ப மனசுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய இறைநிலைய நம்ம ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கலாங்க. அப்ப அதுவே நான் அப்படிங்கிறத அறிய என்ன செய்யணும்? மன அலைச்சூழல குறைக்கணும். ஸ்பீட குறைக்கணும். மனம் தான் நமக்கு வேகமா ஒரு நாளைக்கு அத்தனை யோசனை வந்து போகுதே! அந்த ஸ்பீட குறைக்கணும். அதுக்கு அகத்தவம் செய்யணுங்க. இப்ப அகத்தவம் செஞ்சா, மூளையில எல்லாமே டவுன்லோடு போல ஆயிடும் எல்லாமே. சினிமா மாதிரி நமக்கு காட்டும். பிரபஞ்சத்தில என்ன இருக்கோ அத நமக்குள்ள பார்க்கலாம். ஏன்னா தவத்தில ஆனா அவ்வளோ சீக்கிரம் உட்கார விடாது யாரையும். நாமலாம் நெ நெ ஒரு வைராக்கியமா இருந்து நம்பிக்கையோட இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம தவம் செய்யணும். அப்படி செஞ்சா தான் எல்லாமே அடையலாம். இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரங்கராட்டினம் சுத்துது இல்லைங்களா? அது வேகமா சுத்தும்போது மேல அப்படியே போகும்போது கண்ண மூடிப்போம், கத்துவோம். ஒண்ணுமே தெரியாது பார்த்தா. சரி கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சாங்க அப்படின்னா, கண்ண முழிச்சு லேசா பார்த்தோம்னா வெள்ள கலரா, பச்சை கலரா அப்படியே தெரியுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஸ்பீட குறைச்சாங்கன்னா, வெள்ள கலரா இருக்கிறதெல்லாம் ஏதோ பில்டிங்கு, வீடு. பச்சை கலரா இருக்கலாம் மரம், செடி, கொடி அப்படின்ற வேறுபாடு கொஞ்சம் தெரியும். இன்னும் கொஞ்சம் அந்த ரங்கராட்டினம் சுத்துறது ஸ்பீடு குறைஞ்சிருச்சுன்னா, ஓ! இது வந்து தென்னை மரம், இது வாழை மரம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸா நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்பீடு குறைய குறைய. இன்னும் பக்கத்துல வந்து பார்த்தா புல்லும், சின்ன புல்லும் அவ்வளோ பெரிய தென்னை மரமும் மேல இருந்து பார்க்கையில பச்சையா தெரியுது. ஆனா கீழ இறங்கி பார்த்தா அந்த வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி தாங்க. மனதோட வேகத்த குறைக்க, குறைக்க, குறைக்க நிலையான பொருளோடு நம்ம இணையலாம். அப்ப ஒரு சின்ன புல்லு, அதுக்கு மீதுள்ள பனித்துளியில ஒரு பெரிய அந்த பனை மரம் அப்படியே சின்னதா தெரியும் பார்த்தீங்கன்னா. அதுபோல நம்ம பிரபஞ்ச ரகசியத்தை காட்டக்கூடிய கண்ணாடி மூளையாகுங்க. மூளையில உள்ள சிற்றறைகளோட அமைப்பு அப்படி இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் மூலத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்று கூறி இதை கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.